வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னென்னா நம்ம டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து வந்திருக்கு 1 year அப்ரெண்டிஷிப்கான ட்ரைனிங் தான் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்துட்டு அப்ரெண்டிஷிப்கான வேலைவாய்ப்பு தான். அதாவது யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி கேட்டகிரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது பிஇயில் வந்துட்டு எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் முடிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு வந்து 10 வேக்கண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு 10 வேக்கண்ட் கொடுக்குறாங்க. ஐடிக்கும் உங்களுக்கு ஐடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் 10 வேக்கண்ட் கொடுக்குறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 5 வேக்கண்ட்டும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கு 3 வேக்கண்ட்டும், பிகாம் அண்ட் பிபிஏ முடித்தவங்க 10 வேக்கண்ட்டும், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் இதை முடித்தவங்க வந்து 10 வேக்கண்ட்டும் கொடுக்குறாங்க. பிசிஏ முடித்தவங்களுக்கு 5 வேக்கண்ட்டும், பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸும் பேச்சுலர் ஆஃப் லெபார்டரிக்கும் வந்து 5 வேக்கண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 58 வேக்கண்ட் கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க 8 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஐடி முடித்தவங்க 8 வேக்கண்ட்டும், மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க 8 வேக்கண்ட்டும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 4 வேக்கண்ட்டும், சிவில் முடித்தவங்களுக்கு 2 வேக்கண்ட்டும். ஸோ டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 30 வேக்கண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதற்கு சேலரி பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்டுக்கு வந்துட்டு 9,000 ரூபாய் உங்களுக்கு மாதம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதுவே நீங்கள் டிப்ளமோ கேண்டிடேட் இருந்தால் மாதம் வந்து 8,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு நேட்ஸில் தான் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நேஷனல் அப்ரெண்டிஷிப் போர்ட்டலில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நேட்ஸில் வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தேதி வந்து 25 மேல வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க அப்ரெண்டிஷிப்கான வேலைவாய்ப்பு தான், பர்மனெண்ட் வேலைவாய்ப்பு கிடையாது. ஒரு வருட காலம் தான் இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ரீசெண்டாக வந்துட்டு கோர்ஸ் முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறப்போ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறப்பவும் ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான சாஃப்ட் காப்பி, அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட் அண்ட் டிகிரி ப்ரொஃபஷனல் அண்ட் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இதே நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் என்ன அது ஒரு சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் அது ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து வந்துட்டு ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் வந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆதார் கார்டு லிங்கான பேங்க் புக் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெங்களூரில் தான் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ஆனீங்கன்னா உங்களுக்கு மெயிலாக மெசேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் வரும். ஸோ அந்த தகவல் அடிப்படையில் வந்து நீங்கள் வேலைக்கு போய், அதாவது இப்போ வேலைக்கு போகிறப்போ உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வேலையை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன், இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுற கடைசி தேதி வந்துட்டு 25 மே 2025 நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் நேட்ஸில் தான் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அஃபிஷியலி உங்கள் வெப்சைட்டில் கிடையாது, நேட்ஸில் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்துட்டு இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும். ஸோ டோட்டல் வேக்கண்ட்டு 88 வேக்கண்ட் இருக்குது. ஸோ கிராஜுவேட் முடித்தவங்க, அதாவது டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தான், கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.